السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله الطيبين الطاهرين وصحابة الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. قال يا أبتي افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. صدق الله العلي العظيم. وقال النبي الله صلى الله عليه وسلم ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من إهراق الدم أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم ألهمني في قلبي واهدني فيه. பசிக்கின்ற மனிதர்களுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை கண்டு ரசிக்கின்ற ரப்புக்கு எல்லா புகழும். மக்கத்து ராஜாவம் மதீனத்து ரோஜாவம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நீண்டு நிகழட்டுமாகுக. வாழும் காலம் வரை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ தௌஃபீக் செய்வானாக. கடன் தொல்லைகளை விட்டும் அதனுடைய சிரமங்களை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. நம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை தருவானாக. பலஸ்தீன மக்களுடைய ஈமானை போன்று நம்மளுடைய ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. வக்ஃப் சொத்துக்களை பறிக்க நினைப்பவர்களுக்கு இதாயத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் எங்கும் தியாக திருநாளை கொண்டாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செய்திகளின் மூலமாய், இணையதளங்களின் மூலமாய் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவதற்கு அடிப்படையான காரணம் தியாகத்தின் உச்சக்கட்டமான தியாகமாய் குர்பானி என்கிற தியாகம் இருப்பதனாலதான். ஏனென்று சொன்னால், தியாகம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நம் கண்ணுக்கு முன்னால் வந்து காட்சியளிப்பது அவர்கள் செய்த தியாகங்கள் மட்டும்தான். இப்படி தியாகத்தின் முழு உருவமாய் மாறி போயிருந்தார்கள் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதிலும் குறிப்பாய் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான குர்பானி பிராணிகளை இறைவனுக்காக அறுத்து பலியிடப்பட்டு ஏழைகளுக்கு பங்கிட்டு வழங்கப்படுகிறது என்றால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்புடைய கட்டளை ஏற்று தன் மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட துணிந்த அவர்களின் தியாக நினைவுகளே இன்று குர்பானியாய் அறுக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அடியான், ஒரு நபர் அல்லாஹ்விற்காக அவன் வழங்கிய பொருளாதாரங்களை தியாகம் செய்யலாம், தியாகம் செய்ய முடியும். அல்லாஹ்விற்காக தன் உயிரையும் தியாகம் செய்யலாம். இப்படி வாரி வாரி வழங்கிய வள்ளல்களும் அறவழியில் போராடி உயிர் நீத்த தியாகிகளும் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் தம் உயிரினும் மேலான பிள்ளை செல்வங்களை தியாகம் செய்வது, அதையும் தம் கரத்தினாலே அறுத்து பலியிடுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. இது எந்த உலக வரலாற்றிலும் எங்கு இல்லாதது. இதை செய்வதற்கு யாரும் எவரும் துணியவும் மாட்டார்கள், ஆசைப்படவும் மாட்டார்கள். எந்த பக்கத்திலும் எழுதப்படவும் இல்லை, காட்டப்படவும் இல்லை. அன்று வரை
அல்லாஹ்வின் உத்தரவு என்பதன் காரணமாக இந்த தியாகத்தை செய்து முடித்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவேதான் தியாகத்தின் உச்சக்கட்டமான தியாகமாய் குர்பான் என்கிற தியாகம் இன்றும் பிரகாசமாய் மின்னிக் கொண்டுதான் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எல்லாம் அறிந்த சம்பவம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் பார்த்தது. ஏறக்குறைய 86வது வயதான காலத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பாசங்களும் நேசங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் எல்லை கடந்து இருந்தன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இந்த சமயத்தில் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் தம் பிரியமான மகனை அறுத்து பலியிடுவதை போன்று தொடர்ந்து கனவு காண்கிறார்கள். இந்த கனவு ரப்புடைய உத்தரவாக இருக்கிறது என்று உறுதி கொண்டு தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு அனாந்தர காட்டிற்கு செல்கிறார்கள். இந்த சமயத்தில் ஷைத்தான் வந்து ஆசர் அம்மையாரிடம் கூறுகிறான், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கணவர் பலியிடப் போகிறார் என்று. ஆசர் அம்மையார் சொன்ன வார்த்தை, என்னுடைய கணவர் ஒரு நபி, நபிமார்கள் யாருக்கும் எவருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள், நன்மையை மட்டும்தான் நாடுவார்கள் என்று கூற ஷைத்தான் சொன்னான், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று. உடனடியாக ஆசர் அம்மையார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் தாராளமாக செய்யட்டும் என்றார்கள். ஏமாந்து போன ஷைத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுப்பதற்காக தூரத்தில் நின்று கொண்டு இஷாரா செய்கிறான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இதை பார்த்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 இடத்தில் கல்லெறிகிறார்கள். இந்த யதார்த்தமான செயலை பிரியப்பட்ட ரப்புல் ஆலமீன் வணக்கமாய் மாற்றி இன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக மாற்றி வைத்தான் ரப்புல் ஆலமீன். இப்படி தான் மகனும் தந்தையும் நடந்து கொண்டிருக்க ஒரு இடத்தில் நிற்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தன்னுடைய கனவை சொல்லி ஆலோசனை கேட்கிறார்கள். ஆலோசனை கேட்பது, அனுமதி கேட்பது என்பது அனுமதி இல்லை என்று விட்டால் அறுத்து விட வேண்டாம் என்பதல்ல, அனுமதியுடன் அறுத்தால் அவருக்கும் நன்மை வர வேண்டும் என்பதற்காகத்தான். பலியிடுவது சந்தோஷமாய், பலியிடப்படுவது மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுமதி கேட்டார்கள். இந்த உரையாடலை எல்லாம் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் வசனமாக சொல்கிறான். சூரா சாஃபாவில் 102வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், பலம்மா பலக மஅஹு ஸஅய, இணைந்து நடக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இணைந்து நடக்கக்கூடிய வயதை, அதாவது வாலிப வயதை 12 அல்லது 13 வயதை எப்பொழுது அடைந்தார்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் கூறுகிறார்கள், கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அல்பஹுக், என்னுடைய அருமை மகனே, நான் கனவில் கண்டேன் உன்னை அறுப்பதாக. சொல்லுர் மாதா தரா, எனவே நீ என்ன ஆலோசனை செய்கிறாய், என்ன சிந்தித்து பார்க்கிறாய் என்று கேட்க அந்த மகன் உடனுக்குடன் சொன்னான், காலையா அபச்சி, என்னுடைய அருமை வாப்பாவே, என்னுடைய அருமை தந்தை அவர்களே, நீங்கள் என்ன ஏவப்பட்டீர்கள் அதை நீங்கள் செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக விரைவில் நீங்கள் என்னை பொறுமையாளருடன் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த தியாகத்தை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவதற்காக தயாராகினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மேலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாப்பாவை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னுடைய அருமை தந்தையை என்னை மல்லாண்டு படுக்க வைத்து அறுக்காதீர்கள், உங்களுக்கு இரக்கம் வந்துவிடும், என்னை குப்பறுக்க படுக்க வைத்து அருங்கள் என்று கூற குப்பறுக்க படுக்க வைத்து அறுக்கிறார்கள். அறுக்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், அறுக்க முடியவில்லை. மேலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து.
ஒரு ஆட்டுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து, இந்த சோதனை, இந்த தியாகத்தை அல்லாஹ் விரும்பவில்லை, உங்களை சோதித்து பார்த்தால் நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று கூறி, இதோ பிடியுங்கள், இந்த ஆட்டை கொடுத்து அந்த தியாகத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூற, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்டை வாங்கி அந்த தியாகத்தை, குர்பான் என்கிற தியாகத்தை அற்புதமாய் நிறைவேற்றினார்கள். இதன் காரணமாகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த தியாகத்தை பொருந்தி கொண்டான். பொருந்தி கொண்டது மட்டுமல்ல, பரிசுத்தமான மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசினான். இது மட்டுமா, அன்றைய தினத்தில் குர்பானை கொடுக்கக்கூடிய அமலை தவிர வேறு எந்த அமலும் அல்லாஹ்வின் பால் பிரியமானதாக இல்லை. இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திர்மிதியுடைய ஹதீஸில் 1493வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மா அமில ஆதமியுன் மின் அமலின் யௌமன் நஹரி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தமி. நஹருடைய நாளில் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களில் ரத்தம் ஓட்டி குர்பானி கொடுக்கக்கூடிய அமலை விட அல்லாஹ்வின் பால் பிரியமான அமல் வேறு எந்த அமலும் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் ரப்புல் ஆலமீன் அன்றைய நாளைக்கு. அன்பிற்குரியவர்களே, எக்கச்சக்கமான வணக்கங்களை அல்லாஹ்வனது அடையாள சின்னங்களால் நிறைவேற செய்திருக்கிறான். அதே போன்றுதான் இந்த குர்பானியும் இவர்களுடைய தியாகங்களின் வணக்கமாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடையாள சின்னங்களால் நிலைநாட்டி அன்றிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு மேலாய் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த அமல் இன்னும் கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக, இந்த அமல் ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை சஹாபாக்கள் எல்லாம் நம்மை போன்று கேட்டார்கள். நாயகமே, இது என்ன குர்பானி கொடுக்கின்றோம்? சொன்னார்கள் நாயகம், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை தான் இது, அதனாலதான் குர்பானி கொடுக்கிறோம் என்று சொல்ல, யா ரசூலல்லாஹ், இதனால் நமக்கு என்ன பயன், எங்களுக்கு என்ன பயன் என்று கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஹசனா, ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் குர்பான் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிமுறையாகவும் அவர்களுடைய தியாகங்களை நினைவு கூறக்கூடிய அடையாள சின்னமாகவும் அதிக நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய அமலாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அமலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நிறைவேற்ற சொன்னார்களோ அப்படி நிறைவேற்றினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்திற்கு கொஞ்சமாவது உவமை காட்ட முடியும். இதை நிறைவேற்றுவதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பொருளின் மீதும் அழகிய முறையில் நடந்து கொள்வதை ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினான். நீங்கள் கிசாஸ் செய்தால், பழிக்கு பழி வாங்கினால் அழகிய முறையில் கொலை செய்யுங்கள். நீங்கள் பிராணிகளை அறுத்தால் நல்ல முறையில் அருங்கள். உங்களுடைய கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். விரைவாக அறுப்பதின் மூலமாய் அந்த குர்பானி பிராணிகளுக்கு நிம்மதி கொடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வழிமுறை நிறைவேற்றுவதன் மூலமாய், குர்பானி பிராணிகளை அறுப்பதின் மூலமாய் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்திற்கு ஈடு செய்யவாவது முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இப்பொழுது குர்பானி பிராணிகளை அறுக்கும் முறைகளையும் குர்பானி பிராணிகளுடைய கதிகளை பங்கு வைத்து கொடுக்கும் முறைகளையும் கொஞ்சம் பார்ப்போம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் குர்பானி பிராணிகளை அறுக்கும் முறைகளை ஃபர்லாக, சுன்னத்தாக, மக்ரூவாக, ஹராமாக என்று 4 பார்ட்டுகளாக, 4 பிரிவுகளாக பிரித்து காட்டியிருக்கிறது. ஃபர்த், அறுக்கக்கூடியவர் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறேன் என்று நியத் வைப்பதும், அறுப்பவர் முஸ்லிமாக இருப்பதும், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுப்பதும், தொண்டைக்குழிக்கும் தொண்டைக்கும் மத்தியில் ஓடுகிற 2 இரத்த குழாய்களையும் சுவாச குழாயையும் உணவு குழாயையும் என்று சேர்த்து தொண்டைக்குழியை ஒட்டுமொத்தமாக அறுப்பதும் இதுவெல்லாம் பருவான கடமையாக இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் ஹிதாயா என்ற கித்தாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவே சுன்னத் என்று பார்க்கும் பொழுது கத்தியை கூர்மையாக்குவதும், பிராணிக்கு தண்ணீர் புகட்டுவதும், பிராணியுடைய முகத்தை கிப்லாவின் பக்கம் முன்னோக்குவதும், அறுப்பவர் கிப்லாவின் பக்கம் நின்று அறுப்பதும்,
முடிந்தால் குர்பானி யார் கொடுக்கிறார்களோ அவர்களே வந்திருப்பதும் இதுவெல்லாம் சுன்னத்தாக இருக்கிறது. மேலும் அறுக்கும் பொழுது இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலு மினல் முஸ்லிமீன் என்று ஓதுவதும் அல்லாஹும்ம மின்க வலக அன் இதற்கு பிறகு யாருக்காக குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவருடைய பெயர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது ஓதி அறுத்ததற்கு பிறகு அல்லாஹும்ம தகப்பல்ஹு மின்னி கமா தகப்பல்த மின் ஹபீபிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹலீலிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று ஓதுவதெல்லாம் சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. இதுவே மக்ரூ என்று பார்க்கும் பொழுது குர்பானி பிராணிக்கு முன்னால் கத்தியை தீட்டுவதும், ஒரு பிராணி இருக்கும் பொழுது அது பார்க்கும் பொழுது இன்னொரு பிராணியை அறுப்பதும், பிராணிக்கு மேற்பாகத்தில் இருந்து அறுக்க தொடங்குவதும் இதுவெல்லாம் மக்ரூவா இருக்கிறது. ஹராம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் குர்பானி பிராணி அறுத்தவுடன் தோலை உரிப்பது ஹராம், பக்கா ஹராம். கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டும். முழுமையாக சூடி இறங்கி பரிபூர்ணமாக குளிர்ச்சி வந்த பிறகுதான் குர்பானி தோலை உரிக்க வேண்டும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த அமலை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். இந்த அமலை எல்லாம் செய்த பிறகு குர்பானி எல்லாம் கொடுத்த குர்பானி பிராணிகளை எல்லாம் மறுத்த பிறகு குர்பானி பிராணிகளுடைய கறிகளை 3 பங்குகளாக பிரித்து ஒன்று ஏழைகளுக்கும், ஒன்று உறவினர்களுக்கும், மற்றொன்று நமக்கும் என்று பிரித்து கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்து விட வேண்டும். இதைத்தான் ரப்புல் ஆலமீன் பிரியப்படுகிறான். இதுதான் சிறந்த செயலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அன்றைய நாளைக்கும் ஏழைகள் பசியாக இருப்பதை ரப்புல் ஆலமீன் பிரியப்படவில்லை. அன்றைய நாளைக்காவது ஏழைகள் முழுமையாக பசியாற வேண்டும் என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் பிரியப்படுகிறான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிகாட்டுதலின்படியும் மார்க்க சட்டங்களின்படியும் நிறைவேற்றுவதன் மூலமாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குர்பானியுடைய அந்தஸ்தை அறியாவிட்டாலும் அவருடைய குர்பானிக்கு நிகராய் கொஞ்சமாவது ஈடு செய்ய முடியும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த அரஃபாவுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய குர்பானியையும் கூட்டு குர்பானியையும் ஏற்றுக்கொள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் எப்படி முழுமையாக அல்லாஹ்விற்கு அடிபணிந்ததோ அதே போன்று நம்முடைய குடும்பமும் அல்லாஹ்விற்கு அடிபணிய தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையின்படி குர்பானியை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.